இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான சிந்தனை பகுதிய நாம கொஞ்ச நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம். இன்னைக்கு எங்க பார்த்தாலும் சுயநலக்காரர்களால இந்த உலகம் நிறைஞ்சு காணப்படுது. தனக்கு மிஞ்சி கூட செய்யறதுக்கு தயங்கக்கூடிய மக்கள் கூட்டத்துல தன்னை பொருட்படுத்தாம வாழ்றவங்கள பார்க்கிறது ரொம்ப அரிதா இருக்குது. இன்னைக்கு தான் தன்னுடைய குடும்பம், நான் என்னுடையதுன்ற சமுதாயத்துல தான் நாம வாழ்றோம். நாம அப்படியாப்பட்ட சமுதாயத்தினால தாக்கத்தை பெற்றிருக்கிறோம். எல்லாரும் சுயநலமா இருக்கிற பட்சத்துல நான் மட்டும் எதுக்காக அடுத்தவங்களுக்காக வாழணும்ன்ற எண்ணம் நமக்கு வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. மத்தவங்களுக்காக வாழக்கூடிய ஒருத்தருக்கு என்ன லாபம் இருக்குது? நான் எனக்காக இல்ல என்னுடைய குடும்பத்துக்காக வாழ்றதே பெரிய பாடா இருக்குது. இதுல மத்தவங்களுக்காக நான் என்ன செய்ய முடியுன்ற கேள்விகள் நமக்குள்ள எழலாம். இது தனிப்பட்ட மனுஷன் தன்னுடைய இஷ்டம் போல வாழும்படி உண்டாக்கப்பட்ட உலகம் இல்ல. ஒருத்தருக்கு ஒருத்தர் சார்ந்து இணைஞ்சு வாழக்கூடிய சமுதாயமா இருக்கவே தேவன் சித்தம் வச்சாரு. ஆனா மத்தவங்கள பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம வாழக்கூடிய கூட்டமா இந்த சமுதாயம் மாறி போயிடுச்சு. ஆண்டவர் நம்மள சமுதாயமா படைச்சதுடைய நோக்கம் என்னன்றத நீங்க அறிவீங்களா? இதை இன்னைக்கு நேரம் எடுத்து இந்த உதாரணத்தின் மூலயமா சிந்திச்சு பார்ப்போம். ஒரு பெரிய மருத்துவமனை. அதுல ஒரு அறையில 2 தீவிர நோயாளிகள் இருந்தாங்க. ஒருத்தரை இன்னொருத்தர் பார்த்ததே இல்ல. 2 பேருக்குமே இடையே ஒரு தடுப்புச் சுவர் இருந்துச்சு. ஒருத்தருடைய படுக்கை ஜன்னல் பக்கத்துல இருந்துச்சு. இன்னொருத்தருக்கு ஜன்னல் கிடையாது. எப்பயாவது வந்து போகக்கூடிய மருத்துவ செவிலிய தவிர அவருக்கு தனிமை, தனிமை, தனிமை. ஜன்னல் படுக்கை நோயாளிக்கு புற்றுநோய். இன்னொருத்தரு கடுமையான எலும்பு முறிவு நோயாளி. நாளடைவுல 2 பேரும் நட்பாகிட்டாங்க. ஒரு முறை எலும்பு முறிவு நோயாளி ஜன்னல் ஓர நோயாளி கிட்ட சொன்னாரு, "உனக்காவது பொழுதுபோக்கா ஒரு ஜன்னல் இருக்குது. எனக்கு அது கூட இல்ல" அப்படின்னு. "கவலைப்படாத நண்பா. நான் ஜன்னல் வழியா என்னென்ன பார்க்கறேனோ, அது எல்லாத்தையும் உன்கிட்ட நான் விவரமா சொல்றேன். இத ஒரு ஒப்பந்தமாவே கடைப்பிடிப்பேன்" அப்படின்ட்டு அன்னையிலிருந்து ஜன்னல் நோயாளி தான் பார்க்கக்கூடிய காட்சிகள சுவைபட தன்னுடைய நண்பனுக்கு சொன்னாரு. "நண்பா, ஜன்னலுக்கு வெளிய ஒரு பெரிய ஏரி. நடுவுல சின்ன தீவு. ஏரியில படகுகள் மிதக்குது. ஏரிக்கரையில அழகான பூங்கா. நண்பர்கள் தன்னை மறந்து கதைகள் பேசுறாங்க." எலும்பு நோயாளிக்கு அப்படியே காட்சிகள் மனக்கண்ல விரிய ஆரம்பிச்சுது. ஜன்னல் நோயாளி இன்னொரு நாள் சொல்வாரு, "ஏரிக்கரை ஓரமா ஒரு சாலை. அதுல மணப்பெண் அழைப்பு ஊர்வலம் போய்கிட்டு இருக்குது. குழந்தைகள் மகிழ்ச்சியோட ஓடி திரியிறாங்க. மணப்பெண் கிட்ட தோழி ஏதோ சொல்றா. மணப்பெண் முகத்துல அப்படி ஒரு வெக்கம்." ஊர்வல சத்தங்கள் எதுவும் எலும்பு நோயாளிக்கு கேட்கவே இல்லைன்னாலும் நாதசுரமும் தவிலும் ஒலிக்க ஊர்வலம் போகக்கூடிய காட்சிய நல்லா அனுபவிப்பாரு. ஒரு நாள் ஜன்னல் நோயாளி செத்து போயிட்டாரு. மறுபடியும் எலும்பு நோயாளிக்கு வெறுமை, தனிமை. ஒரு நாள் நர்ஸ் வந்தப்போ தன்னுடைய படுக்கைய ஜன்னல் ஓரமா மாற்றி தரும்படி கேட்டுக்கொள்ள அதே மாதிரியே செய்யப்பட்டுச்சு. இனி எனக்கு நல்ல பொழுது போகும்னு நினைச்சுக்கிட்டே தன்னுடைய எலும்பு முறிவு வலியையும் பொருட்படுத்தாம மெல்ல தன்னுடைய உடலை உயர்த்தி ஜன்னல் வழியா வெளியே பார்க்கறப்போ அங்க பெரிய சுவர், வேற எதுவுமே இல்லை. அப்படின்னா ஜன்னல் நோயாளி சொன்ன கதைகள்? மறுநாள் நர்ஸ் வந்ததுமே நடந்த எல்லாத்தையுமே எலும்பு நோயாளி சொன்னாரு. நர்ஸ் எலும்பு நோயாளிக்கு ஊசி போட்டுட்டு இருக்கும் போதே சொன்னாங்க, "நீங்க பார்க்கக்கூடிய சுவர் கூட அவருக்கு தெரிஞ்சிருக்காது. புற்றுநோயினுடைய தாக்கத்தால அவர் பார்வையை எப்பயோ இழந்துட்டாருன்னு" சொன்னாங்க. பிரியமானவர்களே, நம்ம எத்தனை துன்பங்களையும் பாடுகளையும் இந்த உலகத்துல அனுபவிக்க வேண்டியதா இருந்தாலும் கர்த்தருடைய பலம் பூரணமா நம்மளை தாங்கிறத அனுபவிக்கக்கூடிய கிருபை பெற்றிருக்கிறோம். அதை அறியாதவங்களுக்கு அந்த ஆறுதலையும் சந்தோஷத்தையும் தர நாம இந்த உலகத்துல அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனால வரக்கூடிய சமாதானத்தை மத்தவங்களுக்கு அளிக்க நீங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க? மத்தவங்களுக்காக நீங்க செஞ்ச தியாகம் என்ன? இன்னைக்கு சிந்திச்சு பாருங்க. அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளையும் நோக்குவானாக. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவதுன்னு பிலிப்பியர் 2:4-5 பவுல் விசுவாசிகளை ஊக்கப்படுத்துறாரு. அதுக்கு காரணம் மோசமான பாடுகளை கடக்கும்போது அந்த பாடுகள் நல்ல பாடமா இருக்கிறதுனால அடுத்தவங்களுடைய பாரத்தை சுமக்கக்கூடிய நல்ல இருதயம் உருவாக்கப்பட்டிருது. அதனாலதான்
தேவனால் எனக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர்னு 2 கொரிந்தியர் 1:4 சொல்றாரு. நாம நமக்கு மட்டும் வாழாம அடுத்தவங்களுக்கும் பிரயோஜனப்படும்படி வாழ நாம கற்றுக்கொள்ளலாம். அர்த்தமுள்ள வாழ்க்கைய வாழ்வோம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.